ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாட்டி நடக்க போகிற சென்னை சூப்பர் கிங்ஸ் வாசஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி மோதிர போட்டியை கண்டிப்பாக சிஎஸ்கே அணி தாங்க வெல்லும். இது 100% உறுதி. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி கோப்பையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தான் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணியின் முன்னாள் அதிரடினா எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு விளையாடி காமிச்ச வீரேந்திர சேவாக் பார்த்தீங்கன்னா பெங்களூர் அணியும் சென்னை அணியும் மோதிர போட்டி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, வீரேந்திர சேவாக் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, வர 28 வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா செம மேட்சிங்க சென்னை வாசஸ் பெங்களூர் போட்டி. அது குறித்து என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த லீக்லேயே ஒரு பெரிய மேட்சாக நான் இந்த மேட்ச்சை பார்ப்பேன். எப்போவுமே சென்னை ஒரு பெங்களூர் போட்டினாவே ரசிகர் மத்தியில் ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். அதே போல் சென்னை மும்பை மேட்சும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இதெல்லாம் ஏன் ரசிகர்கள் இவ்வளோ லைக் பண்ணுறாங்க தெரியல. ஆர்சிபிக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க எனக்கு தெரியும், சிஎஸ்கேக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த ரெண்டு போட்டி ஒரு ஐபிஎல்ல மிகப்பெரிய போட்டி. கண்டிப்பாக எல்லாருமே ஆவலாக இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது சேப்பாக்கத்தில் நடக்கிறதுனால கண்டிப்பாக சென்னை அணிக்கு நிறைய ஃபேவர் இருக்குது. அவங்களோட பிச்சு ஸ்பின்னு கோட்டதுன்னு சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக அந்த போட்டி சென்னை அணி தான் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸ் இந்த 2025 ஐபிஎல் போட்டியை கண்டிப்பாக சென்னை அணி தாங்க வெல்லும். ஏன்னா பின்னால் தோனி இருக்கார். தோனி எந்த டீமு கொடுத்தாலும் அவர் வெற்றி பெற்று தருவார். நீங்கள் யாருமே அந்த பிளேயர் ஃபார்மில் இல்லைனா கூட அந்த டீமில் இருந்தாலும் ஃபார்மில் வேறு இருப்பார். தோனி பற்றி எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பாக இந்த பெங்களூர் போட்டியும் சென்னை அணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு வீரேந்திர சேவாக் பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசியிருக்காரு. தோனி பற்றி பேசியிருக்காருங்க. கரெக்டுங்க, அவர் சொல்கிறது கரெக்டு தான். நீ எந்த டீமோனா தோனி வச்சு கப் வச்சு கொடுப்பாரு. அதுமாரி இது வரைக்கும் 5 கோப்பை அடிச்சு கொடுத்துருக்காரு. அதே போல் நம்ம ஆர்சிபி ஈஸியாக எடுத்துக்க முடியாதுங்க. தான் நம்ம கோட்டையாக இருக்கட்டும், ஸ்பின்னிங் கோட்டையாக இருக்கட்டும், சேப்பாக்கமாக இருக்கட்டும், அதுக்கு நம்ம ஆர்சிபி அணியை ஈஸியாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த பிலிப் சால்ட்டெல்லாம் கொல்கத்தாவில் சுமாராக தான் ஆனார். ஆனால் ஃபஸ்ட்டு மேட்ச்சை பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்து செம அடி அடிக்கிறாரு. விராட் கோலி ஃபார்மில் இருக்கார். பவுலிங் பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட் செம்மையாக இருக்காங்க. குணால் பாண்டியா ஒரு செம்மையாக போட்டிருக்காரு. அதனால் ஆர்சிபிகிட்டேயும் பவுலிங் நல்லா இருக்குங்க, பேட்டிங் நல்லா இருக்குது. ஒரு நல்ல டீம். அவங்களும் ஈஸியாக நம்ம எடுத்துக்க முடியாது. கண்டிப்பாக இந்த மேட்ச் ஒரு அனல் பறக்கிற மேட்சாக இருக்குங்க. என்ன கேட்டால் ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருக்காது. பட் குரூஷியலான நல்ல க்ளோஸான மேட்சாக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. பார்க்கலாங்க. தலை தோனி லாஸ்ட் டைம் ஒரு 2 பால் தான் பார்த்தோம். இந்த வாட்டி எதனா சென்னை ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்து தலை தோனி எதனா ஒரு 4th டவுன் இல்லை 3rd டவுன் வந்து எதனா ஒரு அடி அடிக்கிறாரான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தலை தோனி அந்த பேட்டிலேருந்து 6 எப்போ வரும்னு சொல்லிட்டு ரசிகர்கள் காத்துட்ருக்காங்க. ஏன்னா டிக்கெட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட்டில் இருக்குது. தோனிக்கோசரம் அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு வந்து தோனியை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது தரமான ஒரு டீமாக இருக்காங்க சிஎஸ்கே. பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வீரேந்திர சேவாக் சொன்ன மாதிரியே இந்த வாட்டி பெங்களூர் சிஎஸ்கே போட்டியை சென்னை தான் வெற்றி பெறுமா? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.